ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் திதியோகக்கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாக்கியம் மணிவண்ணனின் இனிய சௌபாக்கிய வணக்கங்கள். மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் திதியோகக்கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாக்கியம் மணிவண்ணனின் இனிய சௌபாக்கிய வணக்கங்கள். நேயர்களே, நாம் இப்பொழுது இந்த காணொளியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதற்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்க உள்ளோம். ஒரு அற்புதமான பல அரிய விஷயங்கள் இதில் இருக்குது. கடைசி வரையும் பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக அமையும். இப்போ இந்த வக்ர நிவர்த்தி என்பது எங்கு நடைபெறுகிறது என்றால், மகர ராசியில் உள்ள அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இப்போ உங்கள் ராசிக்கு ராசிநாதனே சனி பகவான் தான். அவர் தான் இந்த வக்ர நிவர்த்தியை பெறுகிறார். அதே போல் அவர் அமர்ந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் அவர் அமர்ந்திருக்காரு. செவ்வாய்க்கு 2 வீடுகள் இருக்குது. ஒன்று மேஷம், மற்றொன்று விருச்சிகம். உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது அந்த மேஷம் என்பது 4ஆம் பாவமாகவும் விருச்சிகம் என்பது 11ஆம் பாவமாகவும் அமையும். இப்போ இந்த சனி பகவான் 4 மற்றும் 11 சாரத்தில் அமர்ந்து பலன்களை தர உள்ளார். சரி, இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் என்பது எல்லா நேயர்களுக்கும், இப்போ கும்பராசியில் பிறந்த எல்லா அதாவது மகர ராசியில் பிறந்த மகர லக்னத்தில் பிறந்த எல்லா நேயர்களுக்குமே யோக பலனாக அமையுமா அப்படின்னா அப்படி இல்லை. இதே மகர ராசியில் மகர லக்னத்தில் பிறந்த குறிப்பிட்ட நேயர்களுக்கு யோக பலனையும் குறிப்பிட்ட நேயர்களுக்கு அது பாதமான அமைப்பையும் வெளிப்படுத்தும் எனலாம். இப்போ யாருக்கு யோக பலன், யாருக்கு பாதகமான பலன், இதை எப்படி நம்ம கண்டுபிடிப்பது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பிறந்த திதி, நித்திய நாமயோகம், கரணம், இதை இணைக்கும்போது நமக்கு தெள்ள தெளிவாக அழகாக நமக்கு புலப்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல நீங்கள் பிறந்த திதி என்ன, நித்திய நாமயோகம் என்ன, கரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, நீங்கள் பிறந்தது விஸ்கம்பம், கண்டம், பரிகம் என்ற இந்த 3 நாமயோகத்தில் பிறந்திருந்தால், அடுத்தது சுகர்மம், சித்தி, பிராமியம் என்ற இந்த 3 நாமயோகத்தில் பிறந்திருந்தால், சௌபாக்கியம், வியாகாதம், சாத்தியம் என்ற இந்த 3 நாமயோகத்தில், மொத்தம் 9 நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால், உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதிகப்படியான யோக பலன்களை தரக்கூடிய தன்மையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக பலனை சொல்லலாம். கரணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பவம், கௌளவம், சகுனி, பாலவம், தைத்துளை, கிம்ஸ்துகுணம் போன்ற கரணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால், இந்த மகர ராசி நேயர்கள், மகர லக்ன நேயர்கள், இவர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க உறுதியாக பலனை சொல்லலாம். அதிகப்படியான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன பலன் நடைமுறைக்கு வரும், என்ன பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கோணத்தில் நம்ம பார்க்கும்போது, லக்னத்தில், அதாவது ராசியின் நாதன், லக்னத்தின் நாதன் சனி பகவான் பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கார், லக்னத்திலே இருக்கார். அப்போ என்ன பலனை தருவார் அவர்? ஜாதகருடைய சிந்தனை, செயல்கள், இதில் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவை கொடுப்பார்னு சொல்லலாம். நம்ம ஜாதகருடைய சிந்தனை செயல்பாடுகளில் ஒரு வித தெளிவுகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஜாதகருக்கு. அப்போ எதை செய்தாலும் அவர் பார்த்திங்கன்னா உஷாராக பண்ணுவார். ஏமாற்றங்கள் இருக்காது, தோல்விகள் இருக்காது. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம், நாளின் சாரத்தில் இருக்கார், மேசராசினுடைய சாரத்தில் இருக்காப்புல, செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கார். இப்போ 4ஆம் இடம் என்பது மேச வீடாக வருவதால், செவ்வாயினுடைய வீடாக வருவதால் என்ன பலனை நம்ம நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே 5ஆம் பாவமாக வந்தால் பூர்வீக சொத்துன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல 4ஆம் பாவமாக வர்றதுனால ஜாதகர் தன்னுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக வாங்கக்கூடிய சொத்துக்களை தான் 4ஆம் பாவம் என்பது தெரிவிக்கும்.
அப்போ அந்த சொத்துக்களை வந்து வாங்கக்கூடிய அமைப்புகள் அல்லது அந்த சொத்துக்களை வந்து விற்று அதன் மூலம் வேறு ஏதாவது பயனடையக்கூடிய அமைப்புகளை வந்து இந்த சனி பகவான் தருவார் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இது விற்பனையா அல்லது வாங்குவதா அப்படின்ற நிலை வரும்போது அந்த அவிட்ட நட்சத்திரத்தினுடைய சாராதிபதி செவ்வாயை பொறுத்து, அவருடைய சஞ்சாரத்தை பொறுத்து, உங்கள் ஜனன கிரகங்களுடைய நிலையை பொறுத்து அந்த நிலைப்பாடுகள் என்பது மாறும். அதே போல் கட்டிடங்கள் கட்டுவதற்கு உண்டான வாய்ப்புகளையும் அமைப்புகளையும் இந்த சனி பகவான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்துவார்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவானை பொறுத்தவரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டிடங்கள் சார்ந்த தொழிலாளர்கள் எல்லாரையுமே வந்து குறிக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் நிற்பதனால. அப்போ இந்த காலகட்டங்களில் ஏதாவது வந்து வீடு கட்டணும் அப்படின்னாக்கா அல்லது ஆல்ட்ரு ஒர்க் எதாவது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து செய்யலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகமாக இருக்குது. அடுத்தது உங்களுடைய லக்னத்திற்கு ராசிக்கு 11ஆம் இடமான விருச்சிகத்தினுடைய சாரத்தில் வந்து இந்த சனி பகவான் வந்து நிற்கிறார். இப்போ 11ஆம் பாவம் என்பது லாபஸ்தானம், நண்பர்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம், சபை சங்கங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம், மன நிறைவு மன மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு பாவம், மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஒரு பாவம். அப்போ இதன் வாயிலால் ஜாதகருக்கு நற்பலன்கள் வந்து கிடைக்கும். இப்போ சகோதரர் இருந்தால் அவர் வாயிலாக இந்த நிலம் மனை யோகங்கள்லாம் வந்து நடக்கும், கட்டிட வழிகள்லாம் வேலைகள்லாம் நடக்கும், அவர் வந்து உறுதுணையாக இருப்பார். அதே போல் சபை சங்கங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித பதவிகள், சிறு பதவிகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். அது செவ்வாயை பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா, நிர்வாகம் பண்ணுறது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு கிரகம். அதனுடைய சாரத்தில் இந்த சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறனால அந்த ஒரு சின்ன ஒரு பொறுப்பை வந்து கொடுப்பார். மதிப்பு மதிப்புகள் கண்டிப்பாக அதன் மூலம் வந்து உயரும் ஜாதகருக்கு. இப்போ அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லாபஸ்தானம்னு சொன்னோம். அப்போ நிலம் வாங்குதல் விற்பனை பண்ணுதல், வாகனங்களை வந்து வாங்குதல் விற்பனை பண்ணுதல், அதன் வழி யோகலாம் வந்து இருக்குது. இயந்திரங்கள் மின்சாதன பொருட்கள் அதனை வந்து வாங்குவதன் மூலமாக விற்பனை பண்ணுவதன் மூலமாக ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்டீல் சம்மந்தப்பட்டது, மைன் சம்மந்தப்பட்டது, பெட்ரோல் டீசல் போன்ற விஷயங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா வந்து கிரானைட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குவாரிகள் சம்மந்தப்பட்டது, கற்கள், ஸ்டோன்ஸு. அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம் சாண்டு, பி சாண்டு, சிமெண்ட்டு, இந்த மாதிரி கட்டுமான பணிகளுக்கு உண்டானது, போர்வெல் சம்மந்தப்பட்ட வாகனங்கள், இப்படி நம்ம சுற்றிட்டே போகலாம் நம்ம. அப்போ இதன் வழி யோகத்தை எல்லாம் அதன் வழி லாபத்தை எல்லாம் அந்த சனி பகவான் அந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு தருவார் எனலாம் நம்ம. இப்போ இந்த சுபபலனை தரக்கூடிய சனி பகவானுடைய பார்வைகள் வந்து கண்டிப்பாக வந்து யோக பலனை தான் வெளிப்படுத்தும். சரிங்களா? அதே கெடுபலனை தரக்கூடிய சனி பகவானாக இருந்தால் தான் பார்வைகள் வந்து கெட்ட பலனை வந்து தருவார்கள். இப்போ உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று இந்த குறிப்பிட்ட நித்தி நாமயங்கள் கரணங்களில் பிறந்தவர்களுக்கு யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான குருவின் வீடான மீனத்தை வந்து பார்ப்பதனால இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வந்து வெற்றி அடையும். ஏன்னா குரு பகவான் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு அற்புதமான கிரகம். அந்த வீட்டை வந்து சனி பகவான் வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வந்து சித்தி அடையும், வெற்றி பெறும் எனலாம். தைரியம் தன்னம்பிக்கைகள் வந்து அதிகமாகும். இளைய சகோதரர்கள் இருந்தாக்கா வந்து நல்லா பண உதவிகள் வந்து பண்ணுவாங்க அந்த காலகட்டங்களில். இப்போ அடுத்தது சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கடகத்தின் மீது விழுகிறது. அது வந்து கடகம் என்பது சந்திரனுடைய வீடு, தாயார் பெண்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு வீடு. இப்போ பெண்கள் வழி யோகத்தை வந்து கொடுப்பார். இப்போ நீங்கள் எதாவது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவம் இல்லையா? அப்போ நிறைய பெண் வாடிக்கையாளர்கள் வந்து அமைவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தொழில் முன்னேற்றங்கள் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம. இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது இந்த 7ஆம் இடம் என்பது துணையை வந்து குறிக்குது இல்லையா? அப்போ 7ஆம் இடம் என்பது துணையை வந்து குறிக்கிறதுனால அப்போ இந்த காலகட்டங்களில் துணை வழி யோகம் என்பது நடைமுறைக்கு வரும், ஒற்றுமை அதிகரிக்கும், திருமணம் வந்து முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு திருமணங்கள் வந்து கைக்கூடி வரும். யாராவது பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த காலகட்டங்களில் ஒன்று இணையக்கூடிய ஒரு சூழலை வந்து சனி பகவான் உருவாக்குவார். என்ன காரணம்னா சனி பகவான் வந்து நீதிமான். அப்போ சின்ன ஒரு பஞ்சாயத்து ஒன்று பண்ணி சுபபலனை தரக்கூடிய தன்மையில் இருக்கிறனால 2 பேர்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுருவார்.
ஸோ இந்த மாதிரி பலன்கள்லாம் அந்த இடத்துல வந்து நடைமுறைக்கு வருகிறது. அடுத்தது அவருடைய 10ஆம் பார்வை என்பது துலாம் ராசியின் மீது விழுகிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் அது தொழில் ஸ்தானம். பர்டிகுலராக வந்து வாகனங்கள் சார்ந்த, டெய்லரிங் சார்ந்த, அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்க அழகு கலைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சுக்கிரனுடைய காரத்துவ தொழில்கள். அந்த மாதிரி தொழில் வந்து செய்பவர்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான நேரம்னு சொல்லலாம். நம்ம இந்த பியூட்டிஷன், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீடுகளை வந்து அலங்கரிப்பது, திருமண மண்டபங்களை வந்து அலங்கரிப்பது, இப்போ அடுத்து வாகனங்களை வந்து அலங்கரிப்பது, பெயிண்டிங் ஒர்க்கு, சரிங்களா? இப்போ வாகன பராமரிப்பு, வாகன விற்பனை, டீலர்ஷிப்பு, இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் வேலைகள், இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய காரத்துவ தொழில்கள். டெய்லரிங் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து ஏற்றங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த இடம் யார் யாருக்கு கெடுபலனை தரக்கூடிய தன்மையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பிறந்தது சோபனம், அர்சனம், சுபம், நாமயோகம் என்றால் கண்டிப்பாக கெடுபலன் தான். இப்போ என்னென்ன பலன்கள் வந்து பார்த்தோமோ அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். இப்போ அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்கும்போது திருதி, வேதிபாதம், மகேந்திரம் அந்த நாமயோகத்தில் இப்போ பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து கெடுபலன் உறுதி. பிரீத்தி, விருத்தி, சிவம் நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்க, கண்டிப்பாக கெடுபலன். திதியின் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது பிரதமை, துவாதசி, அடுத்தது வந்து சதுர்த்தி, சதுர்தசி, அஷ்டமி போன்ற திதிகளில் வந்து பிறந்திருக்கீங்க. சஷ்டி, நவமி, தசமி திதியில் பிறந்திருக்கீங்க. இந்த திதிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வளர்பிரையாக இருந்தாலும் தேய்பிரையாக இருந்தாலும் இந்த அமைப்புகள் என்பது சிறப்பாக இல்லை. அப்போ இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றாலும் உங்களுக்கு இப்போ என்னென்ன நல்ல பலன்களை பார்த்தோமோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். சரிங்களா? அப்போ இந்த காரங்கள் வாயிலாகலாம் நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், 1க்கு 2 முறை யோசித்து அந்த காரியத்தை வந்து செய்யணும். இப்போ இதிலிருந்து சரி செய்வதற்கு இந்த தோஷ நிவர்த்திக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சனி பகவானை தான் போய் கும்பிடணும், வேறு யாரும் இல்லை. சனி பகவானையே தான் கும்பிடணும். அப்போ சனி பகவானை நம்ம வந்து எப்போ கும்பிடணும்னு ஒரு கணக்கு இருக்குது. சனிக்கிழமையில் போய் கும்பிட்றதுனாலையோ, சனி ஓரையில் கும்பிட்றதுனாலையோ, பூசம், அனுசம், உத்திரட்டாதி என்ற சனியினுடைய நட்சத்திரங்களில் போய் கும்பிடுவதனாலையோ தோஷ நிவர்த்தி கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பூச நட்சத்திரத்தில் வழிபாடு பண்ணுறீங்க, சனிக்கிழமையில வழிபாடு பண்ணுறீங்க, அன்னைக்கு நீங்கள் வந்து சோபனாசனம், சுபநாமயோகங்கள் நடைமுறையில் இருக்குது. பார்த்திங்கன்னா சனி பகவான் அவயோகமாக வந்துடுவார். அப்புறம் வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா விஸ்கம்பம், கண்டம், பரிகம், அடுத்து சௌபாகியம், வியாகாதம், சாத்தியம், மேலும் சுகர்ம, சித்தி, பிராமியம் இந்த நாமயோகங்கள் நடைமுறையில் இருக்கிற அன்றைக்கி போய் கும்பிடணும். சனி பகவானை கும்பிடலாம், கடைநிலை ஊழியர்களுக்கு வந்து உதவலாம், மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உதவுறது, அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்க காக்கைக்கு வந்து உணவு வைப்பது, நாய்களுக்கு வந்து உதவுவது, உணவு வைப்பது, இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்தாலே போதுமானது. நீங்கள் வந்து குச்சனூர் போகலாம், திருநள்ளாறு போகலாம், ஆனால் இந்த நாட்கள் தான் போகணும். பணம் அதிகமாக இருந்தால் அங்கே போங்க. இல்லையா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சனி பகவானுடைய ஆலயத்துக்கு கொண்டு வழிபாடு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தில் நவகிரகத்தில் சனி பகவான் இருப்பார், அவரை கும்பிட்டாலே வந்து போதுமானது. சரிங்களா? இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பலன்கள் வந்து கை மேலே கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி பல அற்புத தகவல்களை நேரங்கள் அமையும் போதெல்லாம் நம்ம வந்து பகிர்ந்து கொள்வோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திதியோகரண ஆராய்ச்சியாளர், நல்லாசிரியர் சௌபாக்கிய மணிவண்ணன், சேலம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.